மரத்தில் படி தரணும். நல்ல 5000 ஆனாலும் 10,000 ஆனாலும் அந்த திரவியத்தை சமாச்சாரம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பெரியவாட்டை சேர்த்துருங்க. ஆமா, அதுக்குள்ள பணம் உங்களுக்கு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். மகாபிரிவா எனக்கு மகாபிரிவா போட்ட பிச்சை இது ஒத்துர கொடுத்துருக்கா. அந்த பாகத்தை எனக்கு கொடுங்க. நான் வந்து இல்ல இல்ல அங்க போயிட்டு பெரியவா எனக்கு போட்ட பிச்சை எனக்கு கேட்டார். உங்ககிட்ட கேட்டா இப்ப எங்கிட்ட ஏன் நின்னு என்ன பாத்திரத்தை கொடுக்குறல? என்கிட்ட கேட்டார். உங்ககிட்ட கேட்டாரு பாத்திரம் கொடுத்துருக்கேளோனா நான் பண்ணி கேளுங்க. மறுநாளே உடனே பூம்புகாருக்கு பூம்புகார் முழுக்க தேடினேங்க. இல்லைன்னா நாகப்பட்டினம் இல்லைன்னா மாயவரம் இல்லைன்னா எல்லா இடமும் இல்லைன்ட்டா. சரி எங்காவது கொண்டுட்டு சொல்லிட்டு வந்தேன். மெட்ராஸில் எங்கேயாவது இருக்கோ பாருமா இது மாதிரி பண்ணோன்னு நீ காத்தால நினச்சேன். நான் கிளம்புற போது மகாபெரிவா நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட வார்த்தை பொய்யாக கூடாது, உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். பூம்புகாரில் கிடைக்கும் நான் வாங்குறேன்னு. நான் வாங்காத வந்துட்டேன். வாங்கலையே பெரியவா, நான் வாங்கலையே. என்னோட வார்த்தை பொய்யாக கூடாது பகவான். நீ காத்தால அழுத, கையில் கல்கட்டு இருந்தது. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே எதிர்பாராத சுவாமி எப்படி எனக்கு அவருக்கு உள்ள உறவுங்கிறேன்னு. இதுதான் சத்திய பிரமாணம், வேற ஒண்ணு கிடையாது. நான் போய் போதேந்திராள் பெரம்பூர் சொன்னேன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு சொல்லிட்டு என்னோட பெரியவா இருந்த ஊர்ரா அப்படிம்ப ராயபர பாலூர்ல இருந்தார். பத்தான சன்னியாசி ஆயிட்டார். ஸ்ரீகண்டன் அவர் இவரெல்லாம் இருந்தார் இல்லையா. எல்லாருக்கும் சிராதம் பண்ணுவார். எல்லாருமே தெரிஞ்சவா தான். மடம் ஃபுல்லாக தெரிஞ்சவா தான். ஒவ்வொரு வியாச பௌர்ணமிக்கும் 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு சாமான் 1000 பேருக்கு வாங்கி கொண்டு வைப்பேன். இதே இந்த வருஷமும் கொண்டு வச்சேன். பெரியவா வந்து அங்கே இருக்காருன்னா சாதாரண இதுலேயோ ஹைதராபாத்லேயோ அங்கே இருக்குன்னா நான் வச்சுட்டு அவள் வந்த அப்புறம் மறுபடியும் கொண்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு காய்கறியிலேருந்து ஒரு சொன்னேன். ஐயோ நான் இப்படி ஒரு புடலங்கா பார்த்தது இல்லைன்னு. பெரிய புடலங்கா கைகாலெலாம் நல்லா இருக்கு, ஒன்றும் குறையில்லை. இதுபோ நகர்த்துற பாருங்க, நல்லா தான் இருக்கு. சிரமப்படாதீங்க. நடக்க முடியாது, பார்க்குற வச்சுட்டு மெதுவாக நடப்பேன். இப்போ இந்த மகாபெரிவா ஜெயந்தி அன்னைக்கு அங்கே வந்தேன், படத்துக்கு வந்தேன். அதுக்கு 1000 பேருக்குள்ள சாப்பாடு சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளவு ஊருக அவர் சொன்னார். பெரம்பூர் போதேந்திராளோட ஊர். போதேந்திராள் வசித்த 17 வருஷ காலம் போதேந்திராள் இருந்த ஊர் நீடாமங்கலம், பெரம்பூர். ஜெயலட்சுமின்னு பேரு. ஆனா நான் வந்து எப்பொழுதும் ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணான்னு தான் சொல்லுவேன். பாருங்க ராதேகிருஷ்ணான் தான். எந்த ஊருக்கு போயிட்டு இருக்க நீங்க? இப்போ எந்த ஊருக்கு போயிட்டு இருக்க? மெட்ராஸ்ல இருந்து இப்போ நீடாமங்கலம் போறேன். நீடாமங்கலம் போயிட்டு இருக்கேன். பெரம்பூர் அதுங்க தான் நான் இருக்கேன். எங்காத்து மாமா பொண்ணெல்லாம் இங்கே இருக்கேன். நான் அங்கே தனியாக ஒரு குடிசையில் இருக்கேன். எனக்கு ஒரு ஆதாரம் பகவான் வச்சு கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். எத்தனையோ இதில் அவர் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கேன். எத்தனையோ இதில் கஷ்டத்தில் மகாபெரிவா காப்பாற்றுறா. இப்போ கூட எங்கள் மாமா சொன்னால் ஒரு அவரோட புஸ்தகத்தில் போட்டிருக்கு, அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தா நீ சொன்னேன்னா நீ நடப்ப அப்படின்னு. எங்கள் மாமாவுக்கு நான் அதை பிரித்து சொன்னேன். அனந்தன் தான் எல்லாமே நான் சொல்கிறேன் உலகத்தில் கிருஷ்ணன். அதனால அச்சுதன் அனந்தன் கோவிந்தா அதை தான் சேர்த்து அச்சுதானந்த கோவிந்தாங்கிற. அச்சுதன் அனந்தன் கோவிந்தா அச்சுதானந்தன் கோவிந்தான்னு 24 மணி நேரமும் சொல்கிறேன். தெரிஞ்சுதான் எப்படியோ ஒரு கருணை காட்டுவேன். நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க. என்னோட ஃபோன் நம்பர் தரேன், பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன். அது எந்தபடி பெரியவாளுக்கு செய்யணுமோ அந்த மரியாதையோட நான் பெரியவா மடத்தில் செய்கிறேன். எனக்கு வேண்டியது இதே மாதிரி மரத்தில் பண்ணி தரணும். நல்ல 5000 ஆனாலும் 10,000 ஆனாலும் அந்த திரவியத்தை சமாச்சாரம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பெரியவாட்டை சேர்த்துருங்க.
ஆமா அதுக்குள்ள பணம் உங்களுக்கு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் மகாபிரிவா எனக்கு மகாபிரிவா போட்ட பிச்சை இது ஒத்துரை கொடுத்துருக்கா அந்த பாகத்தை எனக்கு கொடுங்க நான் வந்து இல்ல இல்ல எனக்கு அங்க போயிட்டு பெரியவா எனக்கு போட்ட பிச்சை எனக்கு என்கிட்ட கேட்டார் உங்ககிட்ட கேட்டா இப்ப எங்கிட்ட ஏன் நீ நின்னு என்ன பாத்திரத்தை கொடுக்குறல என்கிட்ட கேட்டார் உங்ககிட்ட கேட்டாரு என்கிட்ட பாத்திரம் கொடுத்துருக்கேளோ நான் பண்ணி கேளுங்க மறுநாளே உடனே பூம்புகாருக்கு பூம்புகார் முழுக்க தேடினேங்க இல்லைன்னா நாகப்பட்டினம் இல்லைன்னா மாயவரம் இல்லைன்னா எல்லா இடமும் இல்லைன்ட்டோம் சரி எங்காவது கொண்டுட்டு சொல்லிட்டு வந்தேன் மெட்ராஸில் எங்கேயாவது இருக்கோ பாருமா இது மாதிரி பண்ணோன்னு இந்த தண்டத்தை இப்படி வச்சுட்டு இப்படியே குந்தின்னு உட்காந்துருக்கா இதில் பறிச்சு ஒரு ஜோட்டு பண்ணின்னு சொல்லுவோம் அந்த நாளில் பித்தளையில் அது வச்சிருக்கேன் குளிக்கிறதுக்கு எனக்கு இது மாதிரி ஒன்று வாங்கி கொடு மரத்தில் அப்படின்னா சரின்னு சரி பெரியவா பூம்புகாரில் கிடைக்கும் வாங்கிடுறேன்னு கும்பகோணம் பூம்புகார் மாயவரத்தில் எல்லா இடமும் தேடினேன் கிடைக்கல அது எங்கள் ஆத்துல பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அம்மா வந்து மெட்ராஸில் இது இருந்ததுனாக்க ஒரு இவ்வளோ அப்பா இருங்க காமிக்கிறேன் அப்பா மணி அந்த அடுத்தேடு அவளை மணின்னு கூப்பிடுறேன் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் 3 பாத்திரம் அதில் ஒரு அடுக்கு இருக்கு எடு இதே மாதிரி உங்களுக்கு பண்ண முடிச்சுன்னு வச்சுக்கோங்க 5000 ரூபானாலும் 10,000 ரூபானாலும் நான் பெரியவாளுக்கு அவள் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு கேட்குறாது மடத்தில் இப்போ எதால அவளுக்கு ஸ்நானம் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது ஆனால் மரத்தில் எனக்கு இது மாதிரி ஒன்று வேணும் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறேன் கொடுங்க நான் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன் கொடுங்க மகா பெரியவா நான் பண்ணித்தரேன் பார்த்துக்கிறேன் நான் பண்ணித்தரேன் கொடுங்க பண்ணித்தரல இங்கே பண்ணிட்டு அது கொண்டா இதுக்காக தான் இந்த ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் நீங்கள் எடுத்துன்னு போங்க நான் மரத்தில் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி டீ குட்டியில் வாங்கிறேனோ நான் பண்ணித்தரேன் எங்கே சேர்க்கணும் சொல்லுங்க நான் சார் எங்கே சேர்க்கணும் மரத்தில் பண்ணி மகா பெரியவாளுக்கு தினம் ஸ்நானம் பண்ணுறாளோ ஆமாம் சம இதில் அதிஷ்டானத்தில் அதிஷ்டானத்தில் அதுக்கு அவருக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு இது வேணும் அவர் கேட்டது இது நான் சொல்லலை அவர் கேட்டார் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் அம்மா நீங்கள் கேட்டலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அவர் முன்னால் நான் சொல்கிறேன் அவர் வந்து எனக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் இது மாதிரி வாங்கி கொடுங்க அப்போ தான் நான் எங்கள் ஆற்றுல சொன்னேன் அவள் சொன்னால் ஒரு சுமையாக பித்தளத்தில் எதால் பண்ணுறாளோ தெரியாது மகாபிரிவா எல்லாம் மரத்தினால தானே வச்சுட்டு இருந்தா அதனால அவள் கேட்குறா அப்படின்னா மகாபிரிவா ஊர் எல்லா ஊரும் போயிருக்கேன் அவள் இருந்த ஊர் இது எல்லாம் இருக்குது பற்றில சதாரா மகாகவன் அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் எல்லா இடமும் கார்வேட் நகர்லேருந்து அவர் இருக்கிற வரைக்கும் நின்னீங்க நீங்கள் இப்போ இங்கே எப்படி நின்னுங்க நான் மெட்ராஸில் பொங்கலுக்காக போயிருந்தேன் இப்போ எப்படி நின்னுங்க படம் வந்து பார்த்தேன் பெரியவாளோட வேனில் பெரியவாளோட படம் பார்த்தேன் கீழே நீங்கள் எழுதியிருந்தேன் பாத யாத்திரை பெரியவாளோடதுன்னு எழுதியிருந்தேன் கையில் பகவான் கல்கண்டு வச்சிருக்கார் மழை இருக்கு இந்த அப்போ வண்டி நிறுத்துறேன் பெரியவாள் எனக்கு கால் நடக்க முடியாது கை கால்லாம் நல்லா இருக்கு ஒன்றும் குறையில்லை இருக்கும் நகர்த்துறேன் பாருங்க நல்லா தான் இருக்கு சிரமப்படாதீங்க அப்படியா உங்க பேரு? என் பேர் ராஜு. உங்களுடைய அபிப்பிராயம் ஏதாவது இருக்கா காஞ்சி மகாபெரிவா பற்றி? சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனித தெய்வம் அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்கள் விபூதி வாங்கிக்கிறீங்க, பிரசாதம் வாங்கிக்கிறீங்க, அதனால ஒரு இந்த ஃபோட்டோக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுங்களா? அப்படியா? கிடைக்கல இப்போ எங்கேயுமே. ஓஹோ, எப்போ அது? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். இந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். வர்ற புக்கெல்லாம் கட் பண்ணி வைப்பேன், அது பேப்பராக இருக்கிறதுனால கிஞ்சிடும். ஓஹோ, அதனால் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதான் வண்டியை விட்டு ஓடியாரணும். ஓஹோ, இப்போ இதுதான் கிடைக்கும் பார்த்தேன், இது சேர்ந்து கிடச்சிருச்சு. ஓஹோ, 4-5 ஃபோட்டோ கொடுங்க. ஓஹோ, அப்படி ஒரு பேட்டியாக சொல்லலை, அப்படி சொல்ல என் மனசு ஓந்து சொல்கிறேன். இதுவும் பேட்டின்னு நம்ம இல்லை வந்து தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து தரிசனம் பண்ணுவேன். ஆனால் இந்த ஃபோட்டோ எங்கேயுமே கிடைக்கல. திருவந்திபுரம் கோயில்லையோ எந்த இடத்துல நான் அழிஞ்சு பார்த்துட்டு கிடைக்கல. ஓஹோ, இந்த இதை பார்த்தோன்னா அங்கேருந்து படித்த உடனே தான் டக்குன்னு எழுத முடியாது. இப்போ இங்கே இருந்து பார்த்த உடனேவா? இந்த வண்டியை நிறுத்திட்டு பார்த்தேன். ஆட்டோ ஓட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். ஓஹோ, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராஜு. ராஜு. ஓஹோ, இதே ஊரில் தான் இருக்கீங்களா? கூத்தப்பாக்கம். ஓ, வேறு ஏதாவது நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிருக்கீங்களா முன்னாடியே வர சுவாமியை மகாபெரிவா சின்ன வயசில்? ராகவேந்திரா கோயில் இருக்குது, சாய்பாபா கோயில் இருக்குது, ஒரு கோயில் இல்லை இல்லை அது இருக்கும்பொழுது காஞ்சிபுரத்தில் எங்கேயோ இல்லை குடும்பத்தில் யாருக்காவது சுவாமி
ஓஹோ உங்களுக்கு மட்டும் தவறிட்டாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓஹோ உங்களுக்கு பின்ன எப்படி ஈடுபாடு வந்தது மகாபெரிவா மேலே? ஈடுபாடுனுடைய இது வந்து இந்த ஆன்மீகம் வந்தது பார்த்தீங்களா, தினமலர். ஆமாம். அதில் படிப்பேன், இவரை பற்றி போட்டிருக்கோம். ஓஹோ மாமாவோடைய பற்றி ஒருத்தர் பேர் தெரியல, அவர் ஒருத்தர் எழுதி இருந்தார். அவர் படிக்க எனக்குள்ளாரே ஒரு எண்ணங்கள் உருவாச்சு. ஓஹோ காஞ்சி காமலிக்கு எப்படியாவது அவருடைய இதை டெய்லி அவரை கும்பிடாம இருக்க மாட்டேன். நினைச்ச உடனே அவரை வந்து ஒரு மனசார நினைப்பேன். அது எத்தனை வருஷமா? அது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து காமகோடிகளை பற்றி படிக்கிற நாள்லேருந்து எனக்கு அவரை பற்றி ஒரு ஈடுபாடு. ஓஹோ இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ 42 வயசு. ஓஹோ நான் முடிகிற வரைக்கும் அவரை மறக்காமல் இருக்க மாட்டேன். பெரிய விஷயமா இருக்கு இவ்வளோ சரண்டர் எண்ணம். அவரை பற்றி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால ஒரு பற்றுதல் வந்தது, அவ்வளோதானே. ஓஹோ மற்றபடிலாம் எனக்கு ஒன்றும். குடும்பத்தில் யாராக இருக்காங்க? என் மனைவி இருக்காங்க, என் பசங்க 2 சின்ன பசங்க. ஓஹோ அவங்க என்ன அந்த பக்குவம் வர. அது இல்லை கேட்பேன் யாராக இருக்காங்க. எனக்கு வந்து காமகோடியில் பார்க்கணும்னு ஆசை. அவர் போய் அங்கே மூலஸ்தானில் உட்காரத்துல அங்கே ஒரு தரிசனம் கிடைச்சிது. அது எனக்கு அந்த புண்ணியமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நல்ல புண்ணியம் போல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து உங்கள் மூலியமாக நான் பார்த்துருந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நல்ல சுவாமி கும்பிட்டு நம்ம இப்போ நெய்வேலி நாராயணன் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன் சொல்லலாம் இங்கிலீஷில். எல்லாருக்கும் உதவின்றது தவிர வேறு வார்த்தைகள் இல்லை தமிழில். அப்படி அந்த மாதிரி தமிழில் சொல்லணும்னா எள்ளுனா எண்ணெயாக நிற்கிற இன்னொரு அந்த வார்த்தை சொல்லலாம். இப்படி எது சொன்னாலும் அவருக்கு பொருந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாராயணன் இங்கே வந்திருக்கார் கடலூர் போகிறதுக்கு முன்னாடி. பெரிய மாலைன்னா அப்படி ஒரு பெரிய மாலையே இந்த 7 நாளில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதே அவர் கைங்கரியமாக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கார். இது இப்போ ஒரு 2 வார்த்தை நம்ம நாராயணனா வந்து மகாபெரிவா பற்றி அந்த அனுபவத்தை பேசுறதுக்கு சக்தி இல்லைண்ணா. ராம் ராம். பெரியவாளை எல்லாம் துருக்கியில் கிரானைட் கல் சொன்னால் ரத்த சதோட பிரத்யட்சமாக ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். இந்த கண்ணை பார்க்கணும், என்ன சொல்கிறது, அனுபவிக்கணும். வார்த்தைகள் வந்து ஜடமாக நிற்கிறது, வார்த்தைகள் எல்லாமா இருக்குது, ஆனால் ஜடமாக இருக்குது. அவரை பார்க்குறச்ச அனுபவிக்கணும்ண்ணா. நாங்கள்லாம் பாக்கியசாலிகள். கூட இருக்கிற அட்வொகேட் அண்ணா, ராகவண்ணா, இவெல்லாம் காலத்தால் செய்யக்கூடிய பெரிய காரியம்னா அது. பெரியவாளை வந்து திக்விஜயம் விஜய் யாத்திரை பண்ண வைக்கிறா அப்படின்னா அசாத்தியம்ண்ணா. பெரியவாளுடைய கருணை இருக்கிறனால தான் இது எங்களுக்கெல்லாம் சாமானிய பாமரர்களுக்கெல்லாம் இருக்கிறத தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். என்ன சொல்றது, கருணை கடல்ல அமிழ்ந்து மூழ்கி இழந்து மறந்து உருகி ஐடென்டி எழுக்கிறோம்னா பெரிய கிருபை. எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம். அந்த மொத்த போற்றி எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நம்ம நித்திய யோகி வக்கீல் அண்ணா. அதை மட்டும் அவருடைய அவதாரமே இதுக்காகத்தான். சர்வ சுலபமா காட்டி செஞ்சு நடத்துட்டாரா. கணேஷ் நடந்திருக்கு. ராத்திரி 8:30 மணிக்கு 8:45 மணிக்கு எனக்கு மெட்ராஸில் பல்லாவரத்தில் பம்மல் வெங்கடேசன் இருக்கேன். பெரியா வந்து பேசுகிறார் அவர்கிட்ட. ராத்திரி 8:30 மணிக்கு நான் நடந்து பாதகத்தை வந்துட்டு இருக்கும்போது, நீ எங்கே தங்க போகிறேன்னா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பின்னாடி தங்க போகிறாங்க. யார் இடத்துல தங்க போகிறேன்னா தெலுங்கு பிராமணத்தில் தங்க போகிறாங்க. நீ என்ன பண்ணுற, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மேற்கில் மட்டும் வார்த்தை சேர்த்துட்டு மறந்துடாம. ஓஹோ 1/2 கிலோ 1 கிலோ சேர்த்து மறக்காம. யார் சொல்கிறாங்க? எனக்கு மெட்ராஸ்லேருந்து அவருக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே ஓகே. முரளி பெரிய சாவல் எதுவுமே வேண்டாம். பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஏதோ சிலாரூபம் நினைக்கிறேன், கிரானைட் நினைக்கிறேன், சத்தியமா ஜீவனோட இருக்கார். ஒன்று உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு கண்ணுக்கு முன்னாடி. இப்போ சொன்னேன் இந்த பேர்களில் மற்றவங்களுக்கு சாதாரண விஷயமா தோணும், பிரத்யட்சமா அனுபவிக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்லையும் சொல்லும் போது அந்த மனசும் ராம் 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 ராம். ஜீவன் எடுத்து சரீரம் எடுத்தது ஒரு ஐடென்டி கிடைச்சிருச்சு சார் எனக்கு. பெரியவாளை தரிசனம் பண்ணோம். பெரியவா எது கொண்டு அழைக்கிறார் நம்மள, இவ்வளத்தையும் கொடுத்துருக்காரு. விளையாட்டு
வாங்குறியோ மறக்காம வேர்க்கடலை கொடுத்துட்டு வா. நான் மறந்துட்டேன். சின்னவாதியில சொன்னேன், என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நாகராஜ் அண்ணா வருவாரு கடலூர் வரைக்கும், இந்த வேர்க்கடலை போய் அவத்துல சேர்த்துருன்னு சொன்னேன். இது நடந்தது. இவர்கிட்ட போய் கேளுங்க. சொல்லுங்க. எங்கள் ஊரில் பெரியவருடைய ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே எந்த ஒரு விசேஷம்னாலும் மடத்தில் போய் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுவேன். ஆராதனைக்கு அது மாதிரி ஆராதனைக்கு ஒரு 15 நாள் முன்னாடி பர்மிஷன் கேட்கறப்போ அங்கே ஒரு அப்போ 2 பெரியவங்களும் கேம்பில் இருந்ததுனால நாங்கள் ஒரு குண்டா ஒரு சாது இருப்பார் உள்ள. அவர் என்ன பண்ணார், எனக்கு மலாட்டை சாப்பிடணும் போல இருக்கு, வறுத்த கடலை சாப்பிடணும் போல இருக்கு, நீ எனக்கு வந்து ஒரு பை நிறைய வறுத்த கடலையை வாங்கி நீ ஆராதனைக்கு வருவில்ல முன்னாடி வர்றப்போ எனக்கு கொடுத்துரு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னாரு. அப்பயே சரி பெரியவர் தான் கேட்குறாரு, இது கொடுத்துடணும் அப்படின்னோம். அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் நம்மளுடைய மனுஷ பிறவி இல்லையா, எதையோ மனசில் போட்டுக்கின்னு எதையோ குழப்பி மறந்துட்டேன். ஆராதனை பிரசாதம் கொடுக்குறப்பையும் மறந்துட்டேன். அது அப்படியே மறுத்து போச்சு. என்ன மட்டும் வறுத்த கடலை கேட்டார், கடலையும் வாங்கி வந்து வச்சுட்டேன். அவருடைய சங்கல்பம் என்னன்னா, நீ தான் வறுத்து எட்டு வரணும்னு சொன்னார். அப்படியே இருக்கு. பெரிய ஒரு படத்தை பக்கத்துலேயே அந்த மல்லாட்டை இருக்கு. வறுக்காமல் வச்சிருக்கேன். கடலூர் இந்த வீதி விழாவுக்கு வர்றதுக்கு பாண்டி கிட்ட வர்றப்போ மஞ்சள் நான் ஃபோன் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, இந்த துளசியை நேற்று ராத்திரி துளசி கட்டுற மாலை கட்டுறவன் 11 மணி வரைக்கும் கட்டியிருக்கான், முடிஞ்ச வரையும் கட்டிட்டான். மீதி துளசி அப்படியே ஒரு பெரிய கோணி நிறைய வச்சு நாளைக்கு கட்டிக்கலாம், செவ்வாய்க்கிழமை துளசிக்கு பெருமாளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, புதன்கிழமை தான் துளசிக்கு வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டான். காலைல நான் போன உடனே ஆஞ்சி ரெடியாக வச்சிருந்தேன், துளசி அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான். இதை கட்டுற பூக்காரு எப்பவுமே நல்லா கட்டி கொடுக்குறவரு 1 மணி நேரம் லேட் பண்ணார். நான் அங்கேயே இருக்கிறேன் 3 மணி வரைக்கும் மாலை கட்டுறதுலேயே இருக்கேன். ஏன்னா நேற்றே மாலை கட்டுறதுடைய அனுபவத்தை நான் பார்த்துட்டேன். அவர் 1 மணி நேரம் லேட் பண்ணார். அந்த லேட் ஆகலைன்னா நான் இங்கே வந்துட்டு இருப்பேன். லேட் ஆனதுனால நான் அந்த பட்டாணி கடை வாசலுக்கு கிட்ட போவோம், மஞ்சுப்பட்டு ஃபோன் பண்ணுவோம், ஒரு கடலை வேணும்னு சொல்லுவோம். எனக்கு புத்தியில் அடித்த மாதிரி இருந்தது. கடலையே நான் கொடுக்க மறந்துட்டேன், அதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு பெரியவா உடனே சொன்னாம. அதான் மனசில் பட்டது. அப்பயே சொல்லிட்டேன், மாலை கட்டுறதுக்கு அவங்ககிட்டே சொல்லிட்டேன், 3/4 மணி நேரம் நீ லேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை, எங்கேயோ காரணம் இருக்குது, எங்கேயோ முடி இருக்குது, அந்த முடி அந்த நேரத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். மாலைக்காரன்ட்டையும் எங்கள் வண்டி டிரைவர்கிட்டையும். டிரைவரே உணர்ந்துட்டார். ஆஹா, 3/4 மணி நேரம் அங்கே லேட் பண்ணவும் நான் தாண்டி வந்துடுறேன், வேறு எங்கேயும்